ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை நம்ம மூவி விஷயம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃப்ளைட்டை தான் காமிக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டை ஓட்டுறதே நம்ம ஹீரோ தான். அவன் தான் பைலட்டு. ஃப்ளைட் வந்து கண்ட்ரோலே இல்லை, வெதர் ரொம்ப ரஃப்பாக இருக்குது. சுத்தமாக அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பேசஞ்சர்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஃப்ரெண்டு சொல்கிறான், மச்சான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி இவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் சேர்ந்து எப்படியோ ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணி லேண்டிங்கும் பண்ணிட்டானுங்க. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கெலாம் உயிரே வருது. இந்த ஃப்ரெண்டோட பேர் வந்து ஆர்ஜுன் என்ன சொல்கிறான், மச்சான் எப்பட்றா உன்னால் மட்டும் முடிஞ்சது, நீ மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்கும் கதை, அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் புதுசாக நம்ம ஃப்ளைட்டுக்கு ஒரு மெக்கானிக் வந்திருக்காங்களாம்மா, ஏதோ பொண்ணு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் மச்சான் அப்படிங்கும் போது, மூடிட்டு வேலையை பாருண்டா, என்னடா உனக்கு இந்த வேலைங்கிற மாதிரி சொல்லி இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ பின்னாடிலேருந்து ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. ஹீரோயினை பார்த்தோன்னே ஃப்ரெண்டெல்லாம் ஃப்ளாட் ஆகிட்டான். ஹீரோ வந்து அப்படியே அவளை திரும்பி பார்க்குறான். அவளை பார்த்த உடனே வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. 2 மந்த்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான் டேட்டுக்கு. அப்போ வந்து அவனுக்கு குழந்தை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இது குழந்தையா, இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்க கேட்கும் போது, நீ குழந்தை பெற்றுக்க வேண்டிய வேலையே உனக்கு இல்லை, இது நல்ல விஷயம் தானேங்கிற மாதிரி அவன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஃப்ராடு, நீ என்னை ஏமாத்திருக்க, அதை பற்றி பேசாமல் இன்னமும் வந்து குழந்தை பெற்றுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போய் சொல்லியிருந்திருப்பா. ஆனால் அவன் நம்பியிருக்க மாட்டான். இவர் செம்மையாக குடிச்சிருக்காளா, குடி போதில் போயிட்டு அந்த பக்கமும் அந்த ஹீரோவை வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பா. உடனே இவன் கத்துறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த பக்கம் வான்ற மாதிரி கூப்பிடும் போது, இல்லை இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை நடக்குது, நம்ம வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுவான். எங்கே பாருங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டை இவன் டிஸ்டர்ப் பண்ணுறான், இவனை பேக்கப் பண்ணி இங்கேருந்து அனுப்புங்கடான்னு சொல்லி ஆளுங்கள்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிருந்திருப்பான். சரி அவளை படுக்க வச்சுட்டு வெளில போகலான்ட்டு பார்த்தா இவ விட மாட்டேங்கிறா. இவ வேறு செமையாக குடிச்சிருக்காளே, என் பாய் ஃப்ரெண்ட் எங்கே என்ன விட்டுட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லி வந்து பின்னாடிலேருந்து ஹக் பண்ணிக்கிறா. இங்கே பாரு, நான் எதுவுமே பண்ணலை, நீ தான் வந்து இனிஷியேட் பண்ணுற, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோயின், ஐயோ இது வந்து இவனாச்சே, இவன்னு தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமேனு யோசிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டா. இவருக்கு மேலே ஒரு சீஃப் இருக்காரு, அவர் வந்து செமையாக கற்றுக்கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னெல்லாம் வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணது, பொண்ணுங்களெல்லாம் யார் ஃப்ளைட்டுக்குள்ளே விட்டதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன் பொண்ணுங்கன்னா ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்களா, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். அவரும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மண்டையை ஆட்டிட்டு வந்துட்டாரு. ஹீரோட போகும்போது ஹீரோயின் பக்கத்தில் வந்து, அன்றைக்கி சீக்கிரமாக போயிட்டா பரவாயில்ல, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். இந்த சீஃப் தனியாக கூட்டிகிட்டு வந்து கற்றுக்கத்துன்னு கத்திக்கிச்சிருக்காரு. ஹீரோவை வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஓவராக தலைகணத்தில் ஆடாத, என்கிட்ட தான் நீ ஒர்க் பண்ணி ஆகணும், பார்க்குறேன் நீ எப்படி ஒர்க் பண்ணுறேன் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் சரி அங்கேருந்து போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு ஏர் ஹோஸ்டர் வரா. இவ பேர் தீப்தி என்ன சொல்கிறான்னா, ஏய் உன்னை யார் இதுக்குள்ளே விட்டதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இவங்க 2 பேருக்கு நடுவில் சண்டையே வந்துடுது. ஆக்சுவலாக 2 பேர் கிளாஸ்மேட் தான் போல இருக்கு. தீப்திக்கு ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது, அதனால இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பா. அப்போ ஹீரோயினுக்கு வாமிட் வருது, என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்கும்போது, சேச்சா உன் மேக்கப்பை பார்த்து தான் வாந்தி வருது, போடி அந்த பக்கம் சொல்லி ஹீரோயின் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமா தான் யோசிச்சு பார்க்குறா, ஐயோ 2 மாதம் ஆயிடுச்சு, நான் எனக்கு பீரியட் ஆகவே இல்லைங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு வரா. வந்தவ செக் பண்ணி பார்த்ததுல வந்து ப்ரெக்னென்ட் தெரிஞ்சிருச்சு. ஃபீல் பண்ணிட்டே போனவ அந்த ப்ரெக்னென்சி கீழே போட்டு போயிடுறா. அதை ஹீரோ பார்த்துட்டான். பார்த்த உடனே ஹீரோயின் வந்து இப்போ செக் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவான்னு தெரிஞ்சு இப்போ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வருவா. அவளோட ரிப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட ஹீரோயின் சாப்பிடலான்னு கேன்டீனுக்கு போனால் இந்த தீப்தி சும்மானு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் காசு பரப்பி வச்சிருக்கா, ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிற மாதிரி. ஹீரோயின் வந்து சாப்பிடலான்ட்டு போனால் அந்த இடத்துல வந்து இவளுக்கு ஸ்பெஷல் ஃபுட்லாம் வேறு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தியா அவளுக்கு ஸ்பெஷலாக ஃபுட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தான் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கா. அப்போ தீப்தி வந்து மீட்டிங் நடக்கும்போது எழுந்து, இங்கே பாருங்கள் இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவ இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அன்ஃபிட்டு, இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எல்லாரும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம் இது எப்படி உனக்கு கிடச்சிதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மூலிமா ரிப்போர்ட் வாங்கினேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே மாறி எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. சீஃப்லாம் கவங்கவான்னு கத்திக்கிட்டு கிடக்குறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்க மேனேஜர் சொல்கிறார், சரி எல்லோரும் வெளில வெயிட் பண்ணுங்கள், நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு, இங்கே பாருமா இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, இப்போ கூட ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து நான் சொல்கிறத செஞ்சால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வரீங்கிற மாதிரி கேட்கும்போது, என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா, இந்த வேலையை விட்டுலாம் உன்னை அனுப்ப மாட்டேம்மா, நீ என் கூட ஒன்றா இருந்தால் போதும், அது மட்டும் போதும், நான் வந்து உன்னை காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. இங்கே சுற்றி கேமரா இருக்காது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்போது, அது எதுவுமே ஒர்க் ஆகல, அது உனக்கு தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஓங்கி கணத்திலே ஒரு அரை விட்டுறா, என்னையவா அரைஞ்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது வெளியிலேருந்து ஹீரோ வந்துட்டான். வந்து கதை ஓடிச்சிட்டு வந்து இந்த ஆளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இங்கே நடந்த எல்லாத்தையுமே தீப்தி வெளியிலேருந்து வீடியோ எடுத்திருப்பா. ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க அவர் ஒன்றும் தப்பு பண்ணல, இந்த பொண்ணு தான் அவளை செடியூஸ் பண்ணுற
மாதிரி ட்ரை பண்ணா பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ தப்பாக போர்ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. சுற்றி இருக்க எல்லாருமே அதை நம்பிக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வந்து இங்கே பாரு ப்ரூஃப் இல்லாமல் பேசாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை விட என்ன பெரிய ப்ரூஃப் தேவைப்படுது, நீ இந்த மாதிரி தான் யாரையோ வந்து மயக்கி தான் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இப்போ திருப்பி அதையே பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்கிறான், எதுக்கு வம்பு, நம்ம சிசிடிவி செக் பண்ணி பார்க்கலாங்கும் போது அதான் ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி இந்த மேனேஜர் சொல்கிறான். அதை சரி பண்ணியாச்சு, நான் தான் சீக்ரெட்டாக இருக்கட்டும்ன்ட்டு அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. அதில் கரெக்டாக இவர் பேசினது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவர் வந்து தொக்கா மாட்டிக்கிறாரு. அவ்வளோதான், காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஹீரோ வந்து கண்டுக்கவே இல்லை. அங்கேருந்து அவரை ஃபயர் பண்ணி அனுப்பி விட்டுட்டான். இந்த பக்கம் வந்து தீப்தி இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு பார்க்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க, பாரு அவர் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, உனக்கு சாரி சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் எதுக்கு சொல்லணும், உங்களோட ஃபியான்சியோட ஃப்ரெண்டு நானும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது சொல்கிறியா வேலையை விட்டு போறியாங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அடுத்த செகண்ட் இவளுக்கு வேறு வழி தெரியாமல் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. மேனேஜர் வந்து இவளை ஃபோர்ஸ் பண்ணதில் இவளை கையில் லைட்டாக அடிபட்டிருக்கும். அதுக்கு தான் ஹீரோ மருந்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்ல வரா. ஆனால் அவன் சொல்கிறது எதுவுமே இவன் காதலே வாங்கல. நான் பார்த்துக்கிறேன், என்னோட நம்பர் எடுத்துக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கும் போது போகலான்னு ட்ரை பண்ணுறேன். இங்கே பாரு எதுவுமே பேச போகிறது இல்லையான்னு கேட்கும்போது ஐயோ அன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருச்சு தான், ஆனால் அந்த மிஸ்டேக் என்ன நடந்துருச்சு சாரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ குழந்தைய பற்றி கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து அந்த டெஸ்ட்டு கிட்டே காட்டுறான். அதை பார்த்தோன்னே இங்கே பாருங்க அதுவும் உங்கள் குழந்தை இல்லை, என்னோட எக்ஸ் ஃபியான்ஸையோட குழந்தைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. ஆனால் இவன் யோசிச்சு பார்க்குறான், ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்து இவன் கண்டுபிடிச்சிட்டான் இது இவனோட குழந்தை தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வெர்ஜினுங்கிறதும் அவனுக்கு தெரியும். அதனால வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னா போய் சொல்லு, எவ்வளோ சொல்கிறியோ சொல்லுங்கிற மாதிரி யோசிச்சு நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அவங்க அம்மா ஒரு ஆளை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள்கிட்ட ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்தா அவரை வந்து ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. அவருக்கு 60 வயசு ஆகுதாம்மா. இங்கே பாரு அவருக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்ச நேரம் விட்டா அவர் செத்தே விடுவார் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓங்கி கணத்துல ஒரு அரை விட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும், இந்த ஆளை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் போது ஆல்ரெடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இந்த ஆளை இதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி கேட்டோன்னே ப்ரெக்னெண்ட்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு அந்த இடத்துல. இவங்க வேற ஹீரோயினை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லி காசு வாங்கிட்டாங்க போல இருக்கா. அதனால வந்து அந்த ஆள் காசு எங்கே திருப்பி கொடுங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போ என்ன குழந்தை வயிற்றுல தானே இருக்குது அதை கழிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அடிச்சு அங்கேருந்து ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்போ ஹீரோக்கு கால் பண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளே தம்பிக்காரன் ஃபோனை பிடிங்கி போட்டு உடச்சிட்டான். ஹீரோ புரிஞ்சிச்சு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு மச்சான் பார்த்துக்க நான் வந்துடுறேங்கிற மாதிரி அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க என்னோட ஒய்ஃபை ஏதோ பண்ண போகிறாங்க, எல்லாரும் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அடியாளங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்கும்போது இவங்க பின்னாடியிலேருந்து வந்து அவளை அடித்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லும் போது அப்பெல்லாம் விட முடியாது, உன்னை இத்தனை வருஷமாக வளர்த்துருக்கோம்ல அதுக்காக எங்களுக்கு கொஞ்சமாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான காசு வேணாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். யாருடாவது என் கேர்ள்ஃப்ரெண்ட் மேலே கை வச்சதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தவன் ஹீரோயினை பிடிச்சி தூக்குறான். ஹீரோயின் சொல்கிற நல்ல வேலை வந்துட்டிங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பக்கம் யார் நீ எதுக்கு வந்து எங்கள் அக்கா கையை பிடிக்கிறேங்கிற மாதிரி தம்பி கேட்டுட்டு இருக்கான். இங்கே பாரு வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பாவே நான் தான், அவளோட குழந்தையோட அப்பாடா நானுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவங்க 2 பேர் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஹீரோட பாடிகாலாம் போட்டு அவங்கள செம்மையாக மொத்துன்னு மொத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோ கூட்டிகிட்டு வந்து அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டான். ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்தோன்னே குழந்தைக்கு என்னாச்சுன்னு தான் கேட்குறா. ஒன்றும் இல்லை குழந்தை ஓகே தான், இப்போ நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி தேங்க்ஸுங்க நல்ல நேரத்தில் எனக்கு வந்து காப்பாற்றினீங்கும் போது இங்கே பாரு எப்போவுமே காப்பாற்றணுன்னா நான் கூடயே இருக்கணும், இது என்னோட குழந்தை தானே, இதை காப்பாற்ற வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, பேசாமல் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்கும்போது 2 பேருக்கு செட் ஆகாது, நீங்கள் வந்து பைலட்டு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய பணக்காரரு இதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லை நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா இதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினுக்கும் வர வழி தெரியல, இப்போ ஹீரோ கூட இருந்தால் தான் சேஃபாக இருப்போம்னு தோணுது, குழந்தைக்காகவாது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. 2 பேரும் போயிட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஹீரோ கேட்குறான் என்ன மேடம் அஃபிஷியலி இப்போ நீங்கள் என்னோடய ஒய்ஃபு நெக்ஸ்ட் எங்கே போகலாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஏர்போர்ட்டுக்கு தான் போகணும், அங்கே ரூமில் வந்து என்னோடய திங்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லும்போது சரிங்க மேடம் நீங்கள் சொல்லி கேட்காம இருப்பேனா வண்டியை வந்து ஏர்போர்ட்டுக்கு விடுறாங்கிற மாதிரி சொல்லி டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து திங்ஸ் எடுக்கலான்ட்டு வந்தா உள்ளுக்குள்ளே இந்த தீப்தி எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சி போட்டு வச்சிருக்கா. இங்கே பாரு நீலாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, இந்த இடத்த விட்டு போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லூஸ் மாதிரி பேசாதன்னு ஹீரோயின் பேச வந்தாலும் சுற்றி இருக்க எல்லாரும் ஹீரோயினை புள்ளி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே இருந்துட்டு யாரோட குழந்தை நீ வயிற்றில் வாங்கி வச்சிருக்கானே தெரில, எனக்கு தெரிஞ்ச அந்த மேனேஜர் இருக்காரு அவரோட குழந்தையாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஏங்க எப்போ பார்த்தாலும் வந்து அவளை வந்து நீங்கள் டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்கும்போது நான் அப்படி தான் பேசுவேன் உனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இவ ஒன்று என்ன சொல்கிறா இங்கே பாருங்க அவள் தப்பு பண்ணியிருக்காங்கும் போது அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை தட்டி கேட்குறதுக்கு உனக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா, நீ என்ன இங்கே ஏதாவது மேனேஜர் பொறுப்பில் இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
கூப்பிட்டு இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இதோட நிறுத்த சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாங்க. இந்த ஹீரோயினை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான். இவள் போன அடுத்த செகண்டு இந்த தீப்தி என்ன பண்ணுறான்னா கால் பண்ணி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவள் வந்து நம்ம ஹீரோவோட ஃபியான்சியை போல இருக்கு. இவளோட பேர் வந்து லிசா. லிசா கிட்ட இவ கேட்குறா எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது நான் வந்து மால்தீவ்ஸில் மஜா பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுங்கும் போது இங்கே ஆளை ஒருத்தி கடத்திட்டு போயிடுவா போல இருக்கு, சீக்கிரம் வந்து தொலைடிங்கிற மாதிரி இவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. ஹீரோ ஒரு இடத்துல அவள் பிளாக் பண்ணி எதுக்கு இப்போ நீ வந்து ரொம்ப ஓவராக ஷை ஆகிட்டு இருக்கா, ஆல்ரெடி நான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆகிட்டேன், என்னோட குழந்தை வயிற்றுல வளருது, இன்னும் எதுக்கு ஷைங்கிற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருங்க நம்ம 2 பேரோட கல்யாண மேட்ரு நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் இருக்கணும், வேறு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாதுங்கும் போது சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆனால் என்ன பண்ணணும்னா 2 பேரும் ஒரே ரூமில் தான் தங்க வேண்டி வரும். அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் சரி ஓகே நீ வேணால் வந்து மெயின் பெட்ரூமில் தூங்கிக்கோ, நான் வந்து கெஸ்ட் ரூமில் தூங்கிக்கிறேங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். எப்பா சந்தோஷம்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் படுத்துடுறா. வந்து பார்க்குறா இவன் வந்து போகிற கூட போத்தாமல் படுத்திருக்கா. சரின்ட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு அவளை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து சிரிச்சிட்டே போய்கிட்டு இருக்கான். இவளை பார்க்குறதுக்கு இவனுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்க மாதிரி தோணுது. காலையிலே இவளுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இங்கே பாரு இது எல்லாமே குழந்தைக்கும் உனக்கு ரொம்ப நல்லது, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் ஒர்க்குக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்குமே இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் போகும்போது ஏதோ பேக் பெயின் வந்த மாதிரி முதுகை பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இவளுக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை போல இருக்குது, பெட்டு மாதிரி படுத்தது ஒத்துக்கல போல இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல. அப்படியே நெக்ஸ்ட் டே வேலைக்கு போகிறான். அங்கே போனால் வந்து அந்த ஃப்ளைட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்குது. அந்த சீஃப் வந்து ட்ரை பண்ணுறாரு, ஆனால் என்ன பண்ணாலும் அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க பாருங்கள் நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. அவருக்கே ஷாக் ஆகிடுது. உடனே அவர் சொல்கிறாரு இங்கே பாரு இந்த ஒரு தடவை நீ வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காக நான் வந்து உன்னை அக்செப்ட்லாம் பண்ணிக்க மாட்டேன், உன்னோட ஸ்கில்லை பார்த்து தான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாதிரி இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து இந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ஆஜின்னு சொல்கிறான் மச்சான் எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை தாண்டா பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களேங்கும் போது அவள் உனக்கு செட் ஆக மாட்டாங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் அவன் என்ன உன்னோட ஒய்ஃபாடா எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு தெரியாது உண்மையாலுமே இவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அவன்ட்டு. நெக்ஸ்ட் டே ஹீரோ வேலை முடிச்சுட்டு வரான். ஆனால் பேக் பெயினோட தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறான் அவனா ஆயின்மெண்ட் போட்டு விடுவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது செல்லம் ஆயில்மெண்ட் போட்டு விட போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளை பிடிச்சி தூங்கிடுறான். பாரு உன்னை தூக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குன்னா எனக்கு வந்து அந்தளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்கே பாருங்கள் எனக்கு புரியுது உங்களுக்கு பெட்டு தான் செட் ஆகலைன்ட்டு, ஓகே நம்ம 2 பேரும் பெட்டை ஷேர் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இது கேட்டோடனே ஹீரோவுக்கு குஷி ஆயிடுது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து கண்ட்ரோலோடு இருக்கணும் என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு மருந்துலாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே இந்த கோடு தாண்டி நீங்களும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பில்லோவை வச்சுட்டா. இவனும் சரின்ட்டு தூங்கலான்ட்டு பார்த்தா நைட்டு ஃபுல்லாக மேலே காலை தூக்கி போட்டுட்டு தான் படுத்திருக்கா. காலைல பார்த்தா மேலேயே வந்து படுத்திருக்கா. என்ன வரக்கூடாதுன்ட்டு நீ வந்து என் பக்கத்தில் படுத்திருக்கியாங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டக்குனு எஞ்சி ஏன் என் பக்கத்தில் வந்தீங்கன்ற மாதிரி கேட்குறா. எது நான் வந்தேனா யார் செய்யிட்டு இருக்கா முதல்ல பாருடிங்கும் போது சாரி அது தூங்கும் போது அப்படி தான் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட அம்மா கிட்டேருந்து கால் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு என் மருமகளை என்னைக்கு தாண்டா கண்ணில் காட்ட போகிற, சீக்கிரமாக அவளை கூட்டிகிட்டு வா நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு எங்கள் அம்மா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஒழுங்காக போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புற வழியை பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதோ உங்கள் அம்மாவை மீட் பண்ணுமான்னு இவன் ஷாக் ஆகுறா. பார்த்தா அங்கே போய் அவங்க அம்மா ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க. ஹீரோயினை பார்த்துனே ஐயோ எம்பிட்டு அழகாக இருக்கா என் மருமக, பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கே, பரவாயில்லடா நல்ல சாய்ஸ் தான் உனக்குங்கிற மாதிரி சொல்லும் போது இவன் எடுத்து காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நம்மள நாங்கள் ரிஜிஸ்டர் கூட பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே தான் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னம்மா நீங்கள் கேட்ட மாதிரி மருமகளை கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லும் போது இங்கே பாரு சரி என் மருமகளுக்கு எது இதெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் போய் வாங்கிக்க சொல்ல, இங்கே இருக்க ஷாப் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு லேட்டாக போகலாம் வீட்டுக்குங்கும் போது ஹீரோயின் சொல்கிறா இல்லை டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான் என்னம்மா வெயிட் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவன். இங்கே பாருமா நீ என்னோட வீட்டு மருமகள் ஆகிட்ட, உனக்கு தேவையானது நாங்கள் பண்ணி தானே ஆகணுங்கிற மாதிரி சொன்னவங்க ஒரு கார்டு எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சு வந்து எந்த திங்ஸ் வேணால் வாங்கிக்கலாம் போல இருக்கா. இதை கொடுத்து ஹீரோயினை வாங்கிக்க சொல்கிறாங்க. ஹீரோயின் எவ்வளோதான் வேண்டான்னு சொன்னாலும் ஹீரோயோட அம்மாவும் ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின் கையில் கொடுத்துட்றாங்க. ஹீரோ தான் சொல்கிறான் சரி நாங்கள் பார்த்துக்குறோமா இன்னொரு நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லும்போது சரி கார்டு உங்ககிட்டே இருக்கட்டுங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டே கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறா அவங்க போனதுக்கப்புறமா இந்த கார்டு எனக்கு வேணாங்க பிடிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது இங்கே பாரு அம்மா உனக்கு தானே கிஃப்டாக கொடுத்தாங்க நீ யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்டே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்றான் இவன். அவங்க என்ன திடீர்னு மேரேஜ் பற்றிலாம் பேசிட்டு போகிறாங்க. மேரேஜ்லாம் நமக்கு இது செட் ஆகாதுல்ல, நம்ம அக்ரிமெண்ட் தானே போட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது இங்கே பாரு எங்கள் அம்மாவுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நம்ம குழந்தைக்கு வந்து அம்மா அப்பா இல்லை இவங்க ஒரு 2 பேர் கல்யாணமே பண்ணிக்கலான்னு சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்குமா, நல்லா இருக்காது தானே, எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோயேன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவனுக்கு ஹாப்பியாகிடுது. எது ஓகேவான்னு கேட்கும்போது எப்படி இன்றைக்கேவா நடக்கும்போது பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேர் கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே இந்த லிசா நின்று பார்த்துட்டா. இருடி உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு சபதெல்லாம் சொல்லி போய் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா.
இந்த பக்கம் அப்படியே ஏர்போர்ட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ ஃப்ளைட் வந்து கண்ட்ரோலில் இல்லை. 2 பேருக்குமே தெரியுது ஃப்ளைட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம அதை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சீஃப் சொல்கிறாரு, போயிட்டு டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துரு, நம்ம ஃப்ளைட்டில் போய் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் டூல்ஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோயின் வந்திருக்கா. அங்கே பார்த்தா தீப்தியும் லிசாவும் நின்றுட்டு இருக்காளுங்க. லிசா கடுப்பில் வந்து நின்றுட்டு இருக்கா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட எப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கலாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க, எனக்காக சீஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் போய் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும்போது, இவ காஃபி தூக்கி மேலே ஊற்றி இங்கே பாரு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்க கேட்க மாட்டியான்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. லிசா தான் வந்து ஹீரோட ஃபியான்சியை வச்ச அதை சொல்லி தான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா. இப்போ பேசினோடனே செக்யூரிட்டிஸ்லாம் பயந்துக்கிட்டு இங்கே பாரு சாரி கேளு மேடம் கிட்டேங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவங்க தான் என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, நான் எதுக்கு சாரி கேட்கணும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த செக்யூரிட்டிஸும் விட மாட்டானுங்க. ஹீரோயினை போஸ்ட் பண்ணி சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறானுங்க, ஹீரோயினை பிடிச்சி நீல் டவுன் போட வச்சு சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பார்த்து ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த லிசா என்ன சொல்கிறா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தானே உன்னுடைய ஃபியான்ஸே, அப்படி இருக்கும்போது இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நான் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணது உன் கூட கிடையாது, உண்மையான உங்கள் அம்மாவோட பொண்ணு கூட, நீ அந்த பொண்ணே கிடையாது, அப்புறம் எதுக்கு நான் வந்து உன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற, நான் உன் ஃபியான்ஸே இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா ஹீரோயின் எப்படி அடிச்ச நீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டால் ஊங்கி கன்னத்தில் புளிர்னு ஒன்று வைக்கிறான். அவ்வளோதான் இவளுக்குலாம் ஷாக் ஆயிடுச்சு. செக்யூரிட்டியை கூப்பிட்டு சீக்கிரமாக இவங்களாம் வெளில அனுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பக்கத்தில் வந்து என்ன பசிக்கிட்டா, அவனுக்காக நான் டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவள் அடிச்சதில் வந்து காயம் இருக்கும், அதுக்கு மருந்து போட்டு விடுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் சாப்பிட உட்காந்துட்டா. அப்போ வந்து இவள் கேட்டுக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி ஃப்ளைட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு லேண்டிங்கு, நீங்கள் இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இது வரைக்கும் அவன் போனதில் வந்து எதுவுமே டிஃபிகல்ட்டியாக இருந்ததே இல்லையாம்மா, ஒரே ஒரு ஃப்ளைட் மட்டும் தான் இருந்துச்சு, அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பைலட்டு. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஹீரோயினோட ட்ரீமுமே பைலட் ஆகிறது தான். அது செட் ஆகலன்னு தான் சொல்லிட்டு இவன் மெக்கானிக் ஆக்கிட்டா போல இருக்கா. அதை பற்றிலாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு ஹீரோ குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து குளிச்சுட்டு வந்தோடனே ஹீரோயின் பார்த்துட்டா, ஐயோ என்னங்க எப்படி வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவன் தெரிச்சு ஓடிடுறா. பரவாயில்லையே பைஜாமா நல்லா ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லிசா போயிட்டு செம்ம ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா அம்மா கிட்ட. இங்கே பாருங்க எனக்கு ஹீரோ வேணும், அவன் இன்னொரு பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், இது எனக்கு பிடிக்கலங்கும் போது அம்மா பார்த்துக்கிறேன் விடுமாங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவங்களோட ஒரிஜினல் பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா போல இருக்கு. அந்த பொண்ணு தான் ரொம்ப வருஷமாக இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ வரைக்கும் கிடைக்கல. லிசா வந்து இவங்க எடுத்து வளர்க்குற பொண்ணு போல இருக்கு, அதனால இவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கலாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைட் பை சைட் என்னோட பொண்ணையும் கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க தேட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த ஆள் வந்து சொல்லி கேட்டுருக்காரு, இன்னும் கிடைக்கல உங்கள் பொண்ணுங்கிற மாதிரி. டேய் ஒரே ஒரு மார்க் வச்சு கண்டுபிடிக்க முடியாதாடா, அந்த பர்த் மார்க் வச்சு தாண்டா கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெஞ்சில் வந்து ஒரு பர்த் மார்க் இருக்கும் போல இருக்குது, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதே பர்த் மார்க் ஹீரோயினுக்கு இருக்கு. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு எப்படி இந்த மாதிரி பர்த் மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒன்று நம்ம போய் வேலையை பார்ப்போம்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து இவளோட அம்மாவும் தம்பி வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்னடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலான்னு பார்த்தியா, அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவோமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன வேலை ங்கிற மாதிரி கேட்கும்போது, பின்ன என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன், காசு யார் கொடுப்பா, உன்னை வச்சு தான் காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தோம், அந்த காசுலாம் வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இந்த எல்லா வேலையும் பார்த்து விட்டது இந்த லிசா தான் போல இருக்கு. அவள் தான் வந்து இவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு 10 மில்லியன் காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்க அவளோட ஃபியான்ஸை யார் தெரியுமா, நீங்கள் போனீங்கன்னா தொக்கா காசை கறந்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருப்பா. அதை பற்றிலாம் ஹீரோயினுக்கும் தெரியுது இவ தான் பண்ணியிருப்பான்ட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களை பார்த்து நான் பயப்படணும் அவசியம் இல்லை, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ணலை, நானே தான் படித்தேன், நானே தான் வேலைக்கு வந்தேன், எதுக்கு இந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அங்கேயே உட்காந்து அலற ஆரம்பிச்சிடுறாங்க, அழுகுறாங்க. ஐயோ இந்த மாதிரி பண்ணுறாளே, அம்மாவை மதிக்க மாட்டாளேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஆக்ஷனை போட சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு அப்படியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும்போது ஹீரோட என்ட்ரி இல்லாமல் எப்படி இருக்கும். ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோவை பார்த்த உடனே நீ தானே அன்றைக்கி இந்த மாதிரி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. என்ன ஒன்றும் இல்லைன்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன், என்கிட்ட தானே கேட்கணும், நீ தான் வந்து அவ கூட சுற்றிக்கிட்டு இருக்கியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவன் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி எல்லாரும் முடி சொல்லிடுறான். இது ஒய்ஃபா, கல்யாணம் பண்ணிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது, சிஸ்டர் அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டியா, அப்போ பிரைட்டுக்கான ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும்ல மம்மி அதை பற்றி கேளுங்கிற மாதிரி தம்பி வேறு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் பிரைட் ப்ரைஸ் யார் கொடுப்பாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உடனே ஹீரோ கார்டு எடுத்துருந்தாங்க பிடிங்கிற மாதிரி சொல்லி காசு கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா அது நான் என்ன பிச்சையாக எடுக்கிறேன், இன்னும் அதிகமாக வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறான், இங்கே பாரு 5 மில்லியன் கொடுக்குறதே எனக்கு ஓகே தான், ஆனால் இதோட குடும்பத்தோட எல்லா டையும் நீங்கள் கட் பண்ணினு என்கிட்ட வரவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க 2 பேரும் உடனே
அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் செக்கை போட்டு கொடுத்துட்டான். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா போகிறதுனா போகிறோம், இவ்வளோ எங்களை பணக்காரங்களாக்கிட்டா உனக்காக ஒரு உண்மையை சொல்லிட்டு போட்டா, நான் வந்து உன்னோட அம்மா கிடையாது. ஆக்சுவலாக உன்னை வந்து நான் தத்தெடுத்து தான் வளர்த்தேன். உன்னை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் உன்னை எடுத்து வளர்த்தா ஏதாவது காசு கிடைக்கும்னு சொல்லி தான் எடுத்து வளர்த்தேன். அவங்க எங்கேயோ இந்த சிட்டியில் தான் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன், நீ தேடி பாருமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஷாக்கில் மண்டை வலிக்குது. அடுத்து என்ன பண்ணுறதுனே இவளுக்கு தெரியல. உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா, நான் நினச்சேன் என்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் எப்படி நடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் புரியுது. சரி நான் கொஞ்சம் போய் வேலையை முடிச்சுட்டு வரேன், அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. உடனே கால் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறான், ஹீரோயினோட பேரண்ட்ஸ் பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா இந்த தீப்தியும் லிசாவும் தான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்காளுங்க. நாளைக்கு லிசாவோட பர்த்டே போல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கு வர வைக்கலாம், ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தலாம்னு சொல்லி பிளான் போட்டிருக்காளுங்க. அது மட்டும் இல்லாமல் லிசா கேட்டுட்ருக்கா அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஏர்போர்ட்டில் ஏதாவது வேலை வாங்கி கொடுமா, உனக்கு தான் தெரியும்ல ஹீரோவா, அவங்க ஃபேமிலியில் பேசி வாங்கி கொடுமா, எனக்கு அங்கே வேலைக்கு போகணும் போது நீ அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, இல்லை ஹீரோ கிட்ட பேசி நான் சரி பண்ண ட்ரை பண்ணுறமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு பார்ட்டியில் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கும் இதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், இருந்தாலும் பொண்ணு ஆசைப்பட்றாளேன்னு சொல்லிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா சுமின்ட்டு. அவ என்ன சொல்கிறா, இங்கே அவங்க கூட்டு வச்சிருக்கிறது ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது, நம்ம போயிடலாமாங்கிற மாதிரி கேட்கும்போது, எல்லாம் தெரிஞ்சு தாண்டி நான் வந்திருக்கேன், எது நடந்தாலும் இது பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தைரியமாக தான் இருக்கா. ஆனால் இந்த ஃப்ரெண்டுக்கிட்டே ஹீரோயின் எந்த உண்மையுமே சொல்லலை. இவ எப்போவுமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்கு, இந்த பிள்ளைகிட்ட நம்ம உண்மையெல்லாம் சொல்லாமல் மறைக்கிறோமேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இதை சொல்ல வேணாம்னு சொல்லி விட்டுடுறா. இந்த பக்கம் பார்த்தா தீப்தி வந்து பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டா. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு கொஞ்சம் 2 பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் கிஃப்ட் கொடுக்குறான். கிஃப்ட் வந்து லிசாவுக்கு கிடையாது, ஆக்சுவலாக வந்து தொலைஞ்சு போன பொண்ணோட பர்த்டேவும் இன்றைக்கி தான் போல இருக்கு, அவளுக்கான கிஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அம்மா 2 பேர் சந்தோஷப்படுறாங்க. எங்கள் 2 பேரை தாண்டி நீ தான் வந்து என்னோட பொண்ணு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற லிசாவுக்கு கடுப்பாக இருக்கு. சரின்ட்டு ஹீரோ அந்த பக்கம் எப்போ போவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ போன அடுத்த செகண்ட் அம்மா அனுப்பி வைங்கிற மாதிரி சொல்லும் போது அங்கேருந்து வந்து அவங்க அப்பாவையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்க டைரெக்டாக ஹீரோயின் கிட்ட தான் வராங்க. ஆமாம் என்ன உனக்கு ஹீரோ கூட என்னமோ சுற்றிட்டு இருக்காமே, என்ன பிரச்சனை உனக்கு புரியாதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருங்கள் எங்கள் 2 பேர் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. எது கல்யாணமா, அவனை ஏமாத்தி நீ கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 3 பேர் மாறி மாறி சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிசாவோட அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு விட்டுட்டு போய்டு, எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை. உடனே வந்து இந்த தீப்தி சும்மான்னு இல்லாமல் அடியாளுங்கள்லாம் வர சொல்லியிருக்காங்க போல இருக்க. இந்த ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை பிடிச்சி நீல் டவுன் பண்ண வச்சு அவளை வந்து சாரி சொல்கிறாங்க. ஹீரோவை விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரில. உடனே போட்டு செம்மையாக ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடித்த அடியில் ஹீரோயினுக்கு வந்து வயிற்றுலே அடிபட்டுருது. ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கெங்கே இருக்கீங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. லிசாவும் போட்டு செம்மையாக அடிச்சிடுறா ஹீரோயினால் அசையவே முடியல. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து லிசாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கலான்ட்டு பார்த்தா ஹீரோயின் காலில் வந்து செம்மையாக அடிபட்டுருக்கு போல இருக்கு. அவளால் எந்திரிக்கவே முடியல. இங்கே பாருங்க, இங்கே இதை பண்ணவங்க சும்மாவே இருக்கக்கூடாது, இப்போ என் ஒய்ஃப் அடித்தவளை நீ அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் லிசாவோட அம்மா தடுக்க வராங்க. ஒரு பொண்ணு ஒழுங்காக வளர்க்க தெரியல, வாய் பேச வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அப்படியே ஹீரோயினை தூக்கும் போது இவங்க பார்த்துடுறாங்க ஹீரோயினோட நெஞ்சில் வந்து அந்த மாதிரி பர்த் மார்க் இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க தன்னோட பொண்ணு தான்ட்டு. ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தீப்தி கேட்குறா என்ன நடக்குதுங்கும் போது அவங்க பொண்ணாவே இருந்தாலும் சரி நான் இது நடக்க விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. இந்த பக்கம் ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு வந்து சிவியராக வயிற்றுலையும் அடிபட்டிருக்கு, அதே மாதிரி கால்லையும் அடிபட்டிருக்கு. அதை பற்றி தான் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பொறுமையாக தான் சொல்ல முடியும். ஆனால் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இப்போதைக்கு அவங்களால நடக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க அம்மா செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அழுறதுலாம் பார்த்தோன்னே ஹீரோக்கு வெறி ஆகுது. ஏங்க எதுக்குங்க இந்த மாதிரி நடிக்கிறீங்க, நீங்களே அடிப்பீங்களா, நீங்களே வந்து இப்போ நடிப்பீங்களா, என் பொண்டாட்டியை யாரை கேட்டு நீங்கள் அடிச்சிங்க, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இருக்கு உங்களுக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா வேற ஏமா இப்படி பண்ண, எதுக்குமா உனக்கு இந்த வேலைங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹீரோயினை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு இங்கே பாருங்கள், இன்றைக்கி எதுக்கு தெரியுமா அந்த பார்ட்டிக்கு நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், இந்த டாக்குமெண்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவள் உங்களோட பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் உங்களுக்கும் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ எல்லாமே நாசமாக போச்சுங்கிற மாதிரி தூக்கி போடும்போது அதில் பார்க்குறாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கான் போல இருக்கா. 2 பேருக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. உங்கள் பொண்ணை நீங்களே ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்க, சூப்பர் நல்லா வருவீங்க நீங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அவள் உங்களோட பொண்ணு கிடையாது என்னோட ஒய்ஃப், அது ஞாபகம் இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிடுறான். என்னோட பொண்ணையே நான் ஹர்ட் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு இவங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. லிசாக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு, இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகலைன்னா பிடிச்சி போலீஸில் உள்ள தள்ளிடுவானுங்கன்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்த்தா அங்கே பாடி கார்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். இங்கே பாருங்க, எங்கள் அக்கான்னு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டேங்க இங்கே பாரு, அவளை நீ அடிச்சிருக்க, கொல்ல பார்த்துருக்க, உனக்கு வந்து இப்படியெல்லாம் விட முடியாது, உனக்கு பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். அப்போ டாக்டர் வந்து ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் இல்லை. அவன் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்களுக்கு குழந்தையும் நல்ல டைமில் வந்ததுனால இப்போ அவங்க ஓகே தான், ஆனால் கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஹீரோயின் கண்ணை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு என்னாச்சுன்னு தான் கேட்குறா. ஓகே தான், குழந்தை ஓகே தாங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அவங்க அம்மா வராங்க பேசலான்ட்டு. இங்கே பாருங்கள், யாரோ பக்கத்தில் போகவே கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றா, இந்த லிசாவை பிடிச்சி முதல்ல போலீஸில் கூடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு பாடி கார்டு கிட்டே சொல்கிறான். அவனும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஹீரோயின் எழுந்த உடனே அவளுக்கு சாப்பாடு தான் ஊட்டிக்கிட்டு இருக்கான். இது நானே செஞ்சேன் தெரியுமா, எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நல்லா இருக்குங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க தான் அவங்க அப்பா அம்மாங்கிற உண்மையும் சொல்லிட்டான். உடனே அவங்க அம்மா தான் வராங்க ஹீரோயினை மீட் பண்ணலான்ட்டு. ஐயோ என் தங்கமே, நீன்னு தெரியாமல் உன்னையே நான் அடிச்சிட்டேம்மா, என்ன மன்னிச்சிருமா, அம்மாவை மன்னிச்சிருமாங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாருங்கள், இந்த பெயினுக்கு ரீசனே நீங்கள் தான், நீங்களே இப்போ வந்து மருந்து போட வரீங்களா, ஒன்றும் தேவையில்ல கிளம்புங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைம்மா மன்னிச்சிருமாங்கிற மாதிரி சொல்லி அவங்க கேட்கும்போது எப்படிங்க, உங்களோட தத்து பிள்ளைக்காக பெத்த பிள்ளைய வந்து காலை உடச்சி படுக்க வச்சுருப்பீங்க, இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறீங்க, என் குழந்தைய கொள்கிற அளவுக்கு போயிருக்கீங்க. எனக்கு இவங்க மூஞ்சில் முடிக்கவே பிடிக்கல, ப்ளீஸ் இவங்களை இங்கேருந்து போக சொல்லுங்கள். நான் எப்போவுமே யோசிச்சிருக்கேன், ஏன்னா நம்மளோட அம்மா வந்து இந்த அளவுக்கு நம்மளை மோசமாக நடத்துகிறாங்க, ஒருவேளை நம்ம சொந்த அம்மா இருந்தால் நம்மளை நல்லா நடத்துவாங்கன்னு யோசிச்சிருக்கேன். இப்போ தான் புரியுது இவங்களுக்கு அவங்களே பெட்டர்ன்ட்டு. அவங்களாவது வாயால் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறா. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆனால் உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு. இந்த பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வேணா நீல் டவுன் போட்டாமா, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து இந்த லிசா வந்துடுறா. லிசாவை தான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாங்கல்ல, இவங்க போயிட்டு பேல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல இருக்க. ஹீரோயின் கேட்குறா, அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே என் குழந்தைய கொல்ல பார்த்தவளுக்கு பேல் எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல, நல்லா ஆக்டிங்கை போடுறீங்க, இங்கே ஒரு ஆக்டிங் அங்கே ஒரு ஆக்டிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த லிசா வேறு இங்கே பாரு அம்மாவெல்லாம் அப்படிலாம் பேசாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மூஞ்சிலலாம் முழிக்கவே எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு இவ பாட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹீரோ என்ன சொல்கிறான், இங்கே பாருங்க, இப்போ எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அவர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஐயோ எங்களோட தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காதுன்னு சொன்னவங்க நம்ம லிசா ஒரு அடி அடிச்சிங்க பாரு, மன்னிப்பு கேளு, அக்காட்ட போய் மன்னிப்பு கேளு, நீ டவுன் போடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளும் நீல் டவுன் போட்டுட்டு கைனை மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ் காண தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லி ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாரு இவங்களோட ட்ராமாவெல்லாம் என்னால் சத்தியமாக பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அவங்கள வெளியில் போக சொல்லுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது அவங்க ஃப்ரூட்டை எடுத்து வந்து வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. லிசா யோசிக்கிறா, இருடி உன்னை வீட்டை விட்டு தோர்த்தது தாண்டி வேலைங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேன் இல்லைங்கும் போது எதுக்கு எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை பெத்த அம்மாவுக்கும் என்னை பிடிக்கல, என்னை வளர்த்த அம்மாவுக்கும் என்னை பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லும் போது செல்லம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் இருக்கோம் உன்னை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ அவனை ஹக் பண்ணிவிட்டு டைட்டாக அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் யாரும் உன்னை ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன், உன் ஹஸ்பண்ட் நான் இருக்கேன்ல பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுனே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயினை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. காலில் ரொம்ப அடிப்பட்டதுனால ஹீரோயினால் நடக்க முடியல. ஹீரோயினோட அத்தை அந்த இடத்துக்கு வராங்க, அதான் ஹீரோட அம்மா. அவங்க சொல்கிறாங்க, ஐயோ என் பொண்ணு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நீ டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன்னு கேள்விப்பட்டம்மா, வீட்டுக்கு வாமா போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹீரோவோட அம்மா கேட்குறாங்க, பிள்ளையை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா, நான் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம்மா. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சு, இங்கே பாரு உனக்காக தான் இவ்வளவும் வாங்கிட்டு வந்திருக்கோம், உனக்காக டாக்குமெண்ட்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சொத்துல பாதி உன் பேரில் தான் எழுதி வச்சுருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. ஹீரோயின் வேணாங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இதை விட டபுள் மடங்கு என் மருமங்களுக்கு என்னால் காசு தர முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ தான் சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ எதுவும் சீன் கிரியேட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நீ வாங்கிக்கோ, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஹீரோ சொல்கிறத கேட்குறது தான் கரெக்டுன்னு தோணுது. அதனால எல்லாத்தையுமே வாங்கிக்கிறா. உனக்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோமா, அங்கே பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. லிசா யோசிக்கிறா, எத்தனை ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைனா இவ தான் வந்து ஒரிஜினல் பொண்ணுங்கிறத சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் வந்து வேறு வழி தெரியல. சரி ஓகே அவங்க கூப்பிட்டுருக்காங்க, அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. அங்கே எல்லாருக்கிட்டையும் இவ தான் என் பொண்ணுன்னு கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வெளியில் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த லிசா தான் அவளோட ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா. மேலே போய் ஏறி நின்றுக்கிட்ட, இங்கே பாருங்கள் நான் குதிச்சிருவேங்கிற மாதிரி சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கா. ஐயோ இவ வேற நடிப்ப ஆரம்பிச்சிட்டாலான்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு
இருக்கும்போது இவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா ஆச்சு, எதுக்குமா குதிக்கணுங்கிற அளவுக்கு முடிவு எடுத்தேன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்கு அவளை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல தானே, அக்கா இப்போ வேண்டான்னு சொன்னால் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க தானே, அக்காவை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், சொன்னால் தானே கீழே வருவேங்கிற மாதிரி சொல்லி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ட்ராமான்னு ஹீரோயினுக்கும் தெரியுதா. ஹீரோயின் சொல்கிறா, போடுறி இந்த மாதிரி ட்ராமாலாம் நீ தான் போடுவேன்னு எனக்கு தெரியுமா, தெரிஞ்சு தானே வந்தேன் அப்படி நடத்துங்கிற மாதிரி சொல்லும்போது, அம்மா நான் குதிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜம்ப் பண்ண போகிறா. கரெக்டாக வந்து மேடுங்களை எல்லாருமே அவளை பிடிச்சிட்டாங்க. ஹீரோயின் சொல்கிறா, இதுதான் எனக்கே தெரியுமா, இந்த மாதிரி தான் இவன் நடிப்பான்ட்டு எனக்கு தெரிஞ்சு தானே எல்லாமே நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கோ வந்துடுது. அதனால ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாங்க. அவள் மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா கீழே குதிக்க போகிறேன்ட்டு. இப்போவும் வந்து இவ்வளோ கண்ணிங்காக நடந்துக்கிட்டு இருக்க, நீலாம் என் பொண்ணுன்ட்டு நல்ல பொண்ணாக இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாய்சனாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதாங்கிற மாதிரி கேட்குறா. இவள் கீழே விழுந்தது காலில் வேறு லைட்டாக அடிபட்டுச்சு போல இருக்கு. கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். இவங்க வந்து தூக்கலான்ட்டு வரும்போது அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அவன் என்ன சொல்கிறானா, பாருங்கள் உங்களை நம்பி அனுப்பிவிட்டா என் பொண்டாட்டி இப்படி தான் நடத்துவீங்களே, நீங்கள் இப்படி கீழே தள்ளி விட்டுருக்கீங்களே, உங்களுக்குலாம் கொஞ்சமாக மனசாட்சி இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஹீரோட அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ நாள் உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்கு, எப்படி வந்து ஒரு பிள்ளைத்தாச்சி பிள்ளையே இந்த மாதிரி கீழே தள்ளி விடுவேன் நீன்னு, இதில் வேறு காலங்காலமாக என் பிள்ளையை காணும்னு சொல்லி கதை வேறு விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, இனிமேல் என்கிட்ட பேச வந்துடாதுங்கிற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹீரோயின் கிட்டே சொல்லிட்டுருக்காங்க, இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க இல்லைனா என்னம்மா நான் இருக்கேன், எனக்கு வந்து உன்னோட அம்மாவாக இருக்கிறதுக்கு சந்தோஷம்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், இப்போ ஒரு பொண்ணு, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி நீங்கள் பேசுங்க நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ சொல்கிறான், நீ ஓகே தானேன்னு கேட்கும் போது, ஓகே தான் என்ன பண்ணுறது, சரி வேலைக்காவது கிளம்பி போகலாம், இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்க்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகணும், இந்த பக்கம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கண்ணை கட்டி விட்டுடுறான். சரி நான் நடந்து வரேங்கிற மாதிரி சொல்லும்போது கால் தான் சரியாகல, நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ள தூக்கிட்டு போகிறான். பார்த்தா கேண்டில் லைட்லாம் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான் அந்த இடத்தையே. அதை திறந்து விட்டுட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஒரு மெடல் இருக்குது. என்ன விஷயம்னா, ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை முன்னாடியே தெரியும் போல இருக்குது. முன்னாடி மீன்ஸ் அந்த 1 night ஸ்டாண்டுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து ஹீரோயினை ஃபஸ்ட்டே தெரியுமாம்மா. அதெல்லாம் சொன்னவன், இந்த கிஃப்ட்லாம் நான் உனக்கு எப்போ வாங்கினு தெரியுமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு 8 இயர்ஸாக ஹீரோயினுக்காக இவன் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆக்சுவலாக இவளை வந்து ஃபஸ்ட் டைம் காலேஜில் தான் மீட் பண்ணியிருந்திருப்பான். அந்த டைமில் வந்து ஹீரோயினுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால அவளால் பைலட் ஆக முடியாதுங்கிறது வந்து ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அப்போ ஃப்ரெண்டு கேட்பா, அம்மா பைலட் ஆக முடியல, இனிமேல் என்ன பண்ண போகிறோம், உனக்கு தான் ஃப்ளைட் தான் பிடிக்குமாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, பைலட் ஆகலைன்னா என்ன, கண்டிப்பாக நான் வந்து மெக்கானிக் ஆவேன், அது மூலயமா ஃப்ளைட் பக்கத்துலேயே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்டோடனே தான் ஹீரோக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போலேருந்து அவளை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். அப்போலேருந்து லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவளுக்காக தான் பைலட் ஆகணுங்கிற மாதிரி ட்ரீமே வச்சுருந்துருப்பான். அவளுக்காக தான் வந்து இந்த இவ்வளோ கிலோமீட்டர் நான் வந்து பறக்கணுங்கிற மாதிரி அவள் சொல்லியிருந்திருப்பா. அவ்வளோத்துக்கு பாருங்க அந்த பதக்கத்தையும் வாங்கி வச்சிருக்கா, அதையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்படியே ஹீரோ போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் லிசாவை காட்டுறாங்க. லிசாவுக்கும் தீப்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோயின் எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அப்போ தான் தீப்தி சொல்கிறா, நீ அங்கே வந்தால் மட்டும்தான் ரிவெஞ்ச் எடுக்க முடியும், என்ன சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது, எங்கள் அம்மா மண்டே கழுவுவோம், கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா ப்ளீஸ்மா நான் ஏர்போர்ட்டுக்கு வேலைக்கு போகிறேம்மா, நீ கேட்டு சொல்லுமாங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏன் அங்கே போய் உங்கள் அக்காவை டார்ச்சர் பண்ண போறியான்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைம்மா, நான் போய் அக்கா கிட்ட பேசி நைஸாக சமாதானம் ஆகிடுறா, ப்ளீஸ்மா அக்காவும் நானும் ஒன்று சேரணும்ல, எனக்காக இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுமாங்கிற மாதிரி கேட்கும்போது, சரி தொலைஞ்சு போ வாங்கி தரேன், ஆனால் அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலை பார்க்கணும், என்ன ஓகேவான்னு கேட்கும்போது டபுள் ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வேலைக்கு போனால் அந்த இடத்துல தீப்தியும் லிசாவும் ஜோடி போட்டு நின்றுட்டு இருக்காளுங்க. என்ன ஃப்ளைட் அட்டெண்டட் ஆகிட்டு போல இருக்குன்னு கேட்கும்போது, ஆமாம் உன்னோட பீஸ்ஃபுல்லான லைஃப்பை அப்படியே இருக்க விடக்கூடாதுல்ல, அதனால தாங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே கீழே விழுந்து ட்ராமா போட ஸ்டார்ட் பண்ணிடுறா. 2 பேரும் நடிக்கிறாளுங்க. சுற்றி எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, புதுசாக வந்து அட்டெண்டன்ட்டை நீ இந்த மாதிரி புள்ளி பண்ணுறியாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பா சாமி என்ன ஆக்டிங் போடுறோமா தாயே, இந்த அளவுக்குலாம் ஆக்டிங் போடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு பாரு, படத்துக்கு போ நல்லா அவனுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பைலட் வரான். இவனோட பேர் ரூபி. ரூபி என்ன சொல்கிறானா, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இவளுங்க 2 பேரும் போட்டு சேர்ந்து ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடுறாளுங்க. ஹீரோயின் ரொம்ப மோசமானவ, என்னோட ஃபியான்சியை பறிச்சிக்கிட்டா, எங்கள் அப்பா அம்மாவை பறிச்சிக்கிட்டா, அவள் ரொம்ப மோசமானவ கன்னிங்கானவன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே பைலட்டுங்களுக்குள்ளே நீ பரப்பி விடணும், இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி சொல்லும்போது அவனும் சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதுக்கு
அப்படியே ஹீரோயின் கேன்டீனுக்கு சாப்பிட்லான்னு போனால் சுற்றி இருக்க எல்லாரும் ஹீரோயினை பற்றி தான் காசு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரோட குழந்தையோ வயிற்றில் வச்சிருக்காளாமா, ஹீரோ வேறு செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த லிசாவுக்கு சப்போர்ட் பண்ணி வேறு பேசுகிறாங்களா. ஹீரோயின் கடுப்பாயிருந்தீங்க பாருங்கள். ஏன்னா நேரில் வந்து நின்று பார்த்தீங்களா, என்னை பற்றி இந்த மாதிரி காசு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் லீகல் ஆக்ஷன் எடுத்தேன்னா நடக்கிறதே வேறு பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லி எல்லாரையும் மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விட்டாங்க போல இருக்குது. ஹீரோவும் அதை கேட்டுட்டான். ஹீரோவுக்கு கடுப்பாகுது. இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருப்பா போல இருக்க. ஹீரோ கிட்ட அட்டன் பண்ணி பேச முடியல அவளால். அப்புறம் தான் பார்க்குற கால் வந்ததையே. என்னாச்சு, எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணியிருக்காருன்னு அட்டன் பண்ணும்போது, இங்கே பாரு என்ன பிரச்சனை, என்ன பண்ணாங்க, உன்னை ஏதாவது புள்ளி பண்ணாங்களா என்ன சொல்லி இப்பயே வந்துடுறங்கும் போது, ஐயே ரெஸ்ட் ரூமுக்கு வந்தேங்க, அதனால தான் காலை பார்க்கல, இல்லைன்னா அட்டன் பண்ணி முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் ஓகே தாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த லிசா பார்க்குற வேலை தான், அவள் வந்திருக்கா இந்த இடத்துக்கு, நீங்கள் வேணும் அவளுக்கு, அதுக்காக இதெல்லாம் பண்ணுவா தான், நான் பார்த்துக்கிறேன், நான் உங்கள் ஒய்ஃபில் நான் மேனேஜ் பண்ணிடுவேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரிடா சொல்லும், பார்த்துக்கோ, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், நாளைக்கு வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறங்கும் போது, சரி சரி அதெல்லாம் வாரியர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா வாங்குங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதானே எனக்கு தெரியுமே மிஸ்டர் பெவன்னா எப்படின்னு தெரியாதா எனக்கு, அதெல்லாம் நீ பார்த்துப்ப, எனக்கு தெரியும்டா செல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிட்டான். என்ன தம்பி ரொம்ப ரொமான்ஸ் பொங்கி வழியுது போல இருக்கே, பார்க்கவே நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே வாயை மூட்றா, நாளைக்கு போயிட்டு அவங்களுக்குலாம் ஒரு வழி பண்ணாதான்டா எனக்கு தெம்பு வருங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்கிற மாதிரி கேட்கும்போது, பின்ன என்ன பண்ணுறது, உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, எப்படி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியும், அதான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டைரெக்டாக லிசாவை மீட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கான். எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்கன்ட்டு, எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது, கெட்ட கையை 2 ஸ்டெப்பு தள்ளி உட்காருங்கிற மாதிரி சொன்னவன், இப்போ முக்கியமான ஒரு ஆள் வரப்போறாரு, அவர் வந்தவொடனே மீதி எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூபியை தான் கூப்பிடுறான். ரூபியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, எதுக்கு இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் நீ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எது ரூமரா, இது எல்லாத்தையுமே என்கிட்ட லிசா தான் சொன்னாங்க, அவங்களுக்கு நீ அநியாயம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, நியாயம் வேணும்னு சொன்னாங்க, அதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்கிற மாதிரி சொல்லும்போது, எது சொன்னாலும் நீ செஞ்சிருவியாடாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் லிசாவோ அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லை, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே ரூபி உஷாரா என்ன பண்ணிடுறான், அவள் பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான் போல இருக்க, நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு காமிக்கிறான். உடனே லிசா ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டா, எனக்கு வந்து கோவத்தில் பண்ணிட்டேன், அவள் என்னை வந்து தப்பாக பேசினா, அது மட்டும் இல்லாமல் என்கிட்டேருந்து உங்களை வேற பறிச்சிட்டாளா, அதனால ஏதோ பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசி வரும்போது, நீ பண்ணதுக்கெல்லாம் தண்டனை கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம், வெயிட் பண்ணி பாருங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரூபி போக போகும்போது, இங்கே பாரு என்னோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க, தப்பாக பேசினால சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லும்போது, அவனும் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் லிசா வந்து இங்கே பாருங்க நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லும்போது, என்ன பண்ணலை, இதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள உன்னை பார்த்தேன்னா நடக்கிறதே வேலை பார்த்துக்க, நீ இப்போ போ உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறான். என்ன உன் ஹஸ்பண்டோட ரிவெஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, செம்மையாக இருக்குங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. அப்படி சொல்லிட்டு விட்டா எப்படி, அதுக்கு ஏதாவது எனக்கு வேணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். கரெக்டாக இவனோட ஃப்ரெண்டுங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. ஹீரோயின் வந்து ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளி உட்காரும்போது, மச்சான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், காதல் பண்ணியிருக்கேன், ஒன்றுத்தையும் சொல்லாமல் விட்டு பார்த்தியா, அது மட்டும் இல்லாமல் நாங்களாம் அங்கிள் ஆக போகிறோமே அதை கூட சொல்லலை பாருங்கும் போது, இங்கே பாரு கான்ட்ராக்ட் மேரேஜ் கதையெல்லாம் இப்போ விட்டுரு, இவனுங்கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆன உண்மையை எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறான். மேரேஜ் பற்றிய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஹீரோனோட ஃப்ரெண்டு சுமிக்கும் தெரிஞ்சிருச்சு. அவள் கால் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுறா, என்கிட்ட ஏண்டி மறைச்சன்ட்டு, உன்கிட்ட மறைக்கணும்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணோம், அது வந்து நடக்குமா நடக்காதானே எங்களுக்கு தெரியல, இப்போ தான் அது எல்லாமே வந்து ஒரிஜினல் ரியாலிட்டியாக கல்யாணம் பண்ணலாம் நாங்கள் முடிவெடுத்தோம், அதனால தான் சொல்ல முடியலங்கும் போது, எப்படி இருந்தாலும் சரி நீ ஹாப்பியாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி சுமி வந்து இவளுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படியே வந்து ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கிறதுக்காக ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணல, டக்குன்னு நீல் டவுன் போட்டு ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி டைரெக்டாக கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அடுத்த செகண்ட் இவ்வளோ யோசிக்கல, உடனே ரிங்கை வாங்கி கையில் போட்டுக்கிட்டு எனக்கு டபுள் ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே போயிட்டு அவனை ஹக் பண்ணி இவ்வளோ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இவங்க 2 பேரும் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக ஒரு லக்கி சாமிங் கையில் கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் வந்து ஹீரோயினோட அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா லிசா, எனக்கு ஹீரோ வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது, இங்கே பாரு அவங்க 2 பேரும் மேரேஜ் பேசி முடிச்சது தான், அதனால ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் போய் அவளை மீட் பண்ணிட்டு வந்துடுறோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் இந்த பக்கம் டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கா. கத்திட்டு இருந்தவே யாருக்கும் கால் பண்ணி நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதை போய் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் அப்படியே வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தா இந்த ஹீரோயினோட எக்ஸ் இருக்கான்ல, அவன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தது மட்டும் இல்லாமல், என்னோட குழந்தை உன் வயிற்றில் வளருதுன்னு கேள்விப்பட்டேன், எப்படி உடனே என் குழந்தைய விடுவேன், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், என் கூட வந்துருச்சல்லங்கிற மாதிரி சொல்லி இவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
இதை பார்த்த உடனே இந்த ஹீரோயினோட அம்மா அப்பாவும் எதுவுமே பேசல. இவ்வளோ மோசமானவளா இவங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் இவன் வந்து நீ என் கூட வந்தே தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே பாரு, பேசுறதுக்கு முன்னாடி பார்த்து பேசுடா, அவள் என்னோட ஒய்ஃபுங்கிற மாதிரி சொல்லும் போது 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் 2 பேருக்கு பிரேக்கப் ஆச்சு. அன்னைக்கு தானே நீங்கள் 2 பேரும் வந்து மீட் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இப்படி ஒன்று தான் இருக்கும், என்னோடது தான் அந்த குழந்தைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, எனக்கு அவள் வேணுங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத, அவளுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை, நான் தான் அந்த குழந்தையோட அப்பாங்கிற மாதிரி இவன் சொல்லும் போது ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான்ட்டு எப்படி உன்னால் ப்ரூவ் பண்ண முடியும், என் குழந்தை தான் நான் சொல்கிறேன் இல்லைங்கும் போது ஹீரோ வந்துடுது. உங்க கணத்துலேயே ஒரு அறை விட்டுறான். டே என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை, என் குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லி இந்த எக்ஸ் கேட்கும் போது பைத்தியமாடா நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி டிஎன்ஏ ரிப்போர்ட் பண்ணிட்டு எடுத்துட்டான் போல இருக்குது. அதில் வந்து ஹீரோயினோட வயிற்றில் வளர குழந்தை ஹீரோட குழந்தைங்கிறது கரெக்டாக போட்டிருக்கு. இவன் சொல்கிறான், அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியும், அப்படிலாம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும், அது நீங்கள் போய் சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லும்போது சுற்றி இருக்கவங்கலாம் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்குப்பா தம்பி, என்ன தம்பி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த சீஃப்லாம் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே இவன் வந்து ஹீரோயின் காலில் விழுந்துடுறான். இங்கே பாருமா, அந்த குழந்தை அவனோட குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், இவெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிடுவாமா சொன்னால் கேளுமாங்கும் போது ஹீரோயின் ஒரு அடி விட்டுட்டு, என்னடா யார் உனக்கு பிளான் போட்டு கொடுத்தா, எல்லாம் இந்த லிசாவோட வேலை தானே, அவள் சொல்லியிருப்பா பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் போனீன்னா வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கலான்ட்டு, அதை கேட்டுட்டு தானே வந்த, ஒழுங்காக போயிருங்கிற மாதிரி சொல்லி 2 அறை விட்டு தான் அங்கேருந்து அனுப்பி விடுறா. இவனுக்கு புரிஞ்சிருச்சு, பிளான் எல்லாமே சொதப்பிக்கிச்சு, நம்ம லிசா கிட்டே சொல்லி கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி லிசா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். லிசா நெக்ஸ்ட் பிளானை என்ன பண்ணுறான்னா, ஹீரோனோட வளர்ப்பு அம்மா இருக்காங்களா, அவங்களே அவன் தம்பியும் தான் வர சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து நான் சொன்ன மாதிரியே பேசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகலாம் வரல, அவள் வயிற்றில் வளர குழந்தை உண்மையிலே வந்து அந்த குழந்தைக்கு அப்பா அந்த எக்ஸு தான், தேவையில்லாமல் உங்களோட மானம் தான் போக போகுது, என்னோட பொண்ணு ரொம்ப மோசமானவ, அவளை நல்லா தான் வளர்க்கணும்னு நினச்சேன், ஆனால் அவள் நல்லா வளரல, மோசமாக வளர்ந்துட்டா, நீங்கள் தான் அவளை திருத்தணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ட்ராமா போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட இந்த லிசாவோட அம்மாவை என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுட்டு இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க. லிசா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இது மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வந்துச்சுன்னா ஹீரோட ஃபேமிலி முடிய அசிங்கப்பட்டு தான் நிற்கணும், அக்கா தப்பு பண்ணிட்டா, சரி ஓகே அதை நம்ம எப்படியா சரி பண்ணணும்னா அக்காவை கூப்பிட்டு பேசலாங்கிற மாதிரி இவ சொல்கிறா. இவங்க 2 பேருக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. சரி ஓகே நாளைக்கு அவளை வர சொல்லி பேசிடலாங்கிற மாதிரி சொல்லி முடிவு எடுத்துட்டு அவளுக்கு தான் கால் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வரதுனால அவளால் ஒழுங்காக சாப்பிடவே முடியல. இவங்க கிஃப்ட் எடுத்து போய் வச்சுட்டு ஹீரோயினுக்கு வாமிட் வந்த உடனே ஹீரோ பின்னாடியே போகலான்னு பார்க்குறான். இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ உட்கார சொல்லிட்டு இவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் சரி நம்ம அம்மா திருந்திட்டாங்க போல இருக்கு, நம்ம மேலே பாசமாக தான் வந்திருக்காங்க கூடங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. வாமிட் எடுத்து முடிச்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருமா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த குழந்தை வந்து ஹீரோடது இல்லையாமே, இது உன்னோட எக்ஸோடதுன்னு கேள்விப்பட்டேன், இந்த குழந்தைய நம்ம சீக்கிரமாக கலைச்சிடலாமாங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை தனியாக கூப்பிடும்போதே தெரியுது என்ன விஷயங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை, எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் சொல்கிறதுக்கு எப்போ நீ நல்ல பொண்ணு தானே, நீ இதுக்கு முன்னாடி என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், நீ வந்து இந்த குழந்தைய வேணான்னு சொல்லி கலைச்சிருமா, நம்ம வந்து லிசாவுக்கு வந்து ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறம் உனக்கு நல்ல பையனாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்னு கேட்கும்போது, நேற்று ஏர்போர்ட்டில் நான் பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் அங்கேருந்து வந்தேன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் வந்துட்டு, உங்கள் பொண்ணு ஒருத்தன் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான், அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்கள் பொண்ணை கேள்வி கேட்க முடியல, அவனை தடுத்து நிறுத்த முடியல, பார்த்துட்டு நீங்கள் பயந்து ஓடி இருக்கீங்க, நீங்கள்லாம் வந்து எப்போவுமே ஒன் சைடட் ஸ்டோரி தானே கேட்பீங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் உங்கள்கிட்ட பேச விரும்பலைங்கும் போது இப்போ நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், உனக்கு ஒருவேளை அந்த பையனை பிடிச்சிருந்தா சொல்லுங்கிற மாதிரி சொல்லும்போது, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்னோட வயிற்றில் வளர குழந்தை ஹீரோட குழந்தை, அது ஹீரோக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், எங்கள் 2 பேருக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்குலாம் தெரியணும்னு ஒன்று அவசியமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணுறா. இவங்க தடுத்தோம்மா, இந்த தடவை நான் தப்பு பண்ணிட்டோமா மன்னிச்சிருமாங்கும் போது, எப்போ பாரு நீங்கள் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அடுத்த நாள் வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்ருக்கா மேரேஜ்க்காக. பண்ணுறான்னா இந்த எக்ஸி ஃபேன்சி இருக்கான்ல, அவங்க கூட சேர்ந்து ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ கூட இருக்கிறது தானே பிரச்சனை, இவங்க 2 பேரும் கோத்து விட்டுட்டா எப்படியாவது வந்து ஹீரோயினை வந்து இவன் ஏற்றுப்பான், ஏன்னா ஹீரோயின் கிட்ட சொத்து இருக்குது, அதனால இவன் ஏற்றுப்பாங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறா. இந்த பக்கம் பார்த்தா அவளை கடத்திட்டு வந்து ரூமில் போட்டு வச்சிருக்கானு. இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கீங்க, அதை நான் வீடியோ எடுத்து நெட்டில் போட்டு விடுறேன், அவ்வளோதான், ஹீரோ இவ்வளோ மறந்துடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. கரெக்டாக வந்து ஹீரோயின் அவனை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டா. ஹீரோ வந்து அவளோட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கும் வந்துட்டான். இவ
இவனை பார்த்த உடனே லிசா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டா. இந்த பக்கம் வந்து இந்த எக்ஸும் சும்மா இருக்க மாதிரி தெரில, ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டான். இந்த கேப்பில் ஹீரோவோட தலையில் அவன் அடிச்சிடுறான். ஹீரோ மயக்கம் போட்டு ஹீரோயின் மேலே விழுந்துட்டான். அந்த இடத்துக்கு பாடி கார்டு வந்ததுனால சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க ஹீரோன்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஹீரோ கண் முழிச்சோன்னே ஹீரோ எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு தான் அடிபட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. பின்ன என்ன, நீ கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமாங்கிற மாதிரி இவன் கேட்குறான். இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசுகிறத ஆஜுன்னு கேட்டுட்டு, எம்மா அவங்களோட ரொமான்ஸ்லாம் என்னால் தாங்க முடியல, நானும் இங்கே இருக்கேன், கொஞ்சம் பாருங்க பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு, அந்த விஷயத்துக்கு வாங்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த லிசா இருக்கால, இவ வந்து தனக்கு டிப்ரெஷன் இருக்கிறதா போய் சொல்லியிருக்கா வீட்டில். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் கம்பெனிக்கு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே ஒருத்தர் கூட சேர்ந்துட்டு அவர் கூட வந்து இவ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போல இருக்கு. ஆல்ரெடி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு அங்கிள் தான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. கரெக்டாக அந்த அட்ரஸை கொடுத்து லிசாவோட அப்பா அம்மாவே அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டான். அவர் போய் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாலாம் ஓங்கி அந்த ஆள் அடிச்சிடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து கொடுக்குறா. இவங்க பல வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இவங்க அம்மாவால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. இப்படி ஒரு பிள்ளையவா நம்ம வளர்த்தோன்ட்டு, இது தெரியாமல் ஹீரோயினை தப்பாக நினச்சிட்டோமேன்னு ஹீரோ வரும்போதே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டான் போல இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து மீடியாக்காரங்க வந்துடுறாங்க. அவங்களும் இதை ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அங்கிளோட ஒய்ஃபை வர சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் கூடயே வந்து அஃபேரில் இருக்கியா நீன்னு சொல்லிட்டு இவ்வளோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நடந்து இவளுங்க அடங்குற மாதிரி தெரியல. அதனால என்ன பண்ணுறாளுங்க, இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு மெயின் ஸ்விட்சில் வந்து ப்ராப்ளம் பண்ணி விட்டுறாளுங்க. எதுவுமே நடக்காத மாதிரி ஃப்ளைட்டையும் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதில் வந்து இன்றைக்கி ஆர்ஜுனும் ஹீரோவும் தான் பைலட்டாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே டக்குன்னு பார்த்தா ஸ்மோக்லாம் வர ஆரம்பிச்சிருது. யாராலையும் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருங்க வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, எங்களோட பைலட் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹேர் ஹோஸ்டர்ஸும் அந்த இடத்த வந்து நார்மல் ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் கேட்குறான், மச்சான் அவ்வளோதான் நான் எல்லாம் முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு அப்படிலாம் இல்லை, என்னோட குழந்தையும் என்னோட ஒய்ஃபும் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் திருப்பி போயே தீரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவனுக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பால, அதை கையில் பிடிச்சிக்கிட்டே ஃப்ளைட்டை வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு அந்த வெதரை தாண்டி அந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி எப்படியோ கொண்டு வந்து லேண்டிங்கும் பண்ணிட்டானுங்க. ஹீரோயினும் ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அவன் வெளில வரத்துக்கு கூட வெயிட் பண்ணலை, ரூம்க்கே ஓடி வந்துட்டா. வந்து ரொம்ப பயந்துட்டு தெரியுமா நானுன்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னல உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் அவளை. சரி ஓகே நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் என்ன ப்ராப்ளம்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு சீஃபும் ஹீரோயின் சேர்ந்து செக் பண்ணுறாங்க. அதில் வந்து மெயின் சுவிட்சை வந்து யாரோ ரிப்பேர் பண்ணி விட்டுருக்காங்கிறது தெரிய வந்துருச்சு. உங்கள் 2 பேரை வந்து டார்கெட் பண்ணி தான் பரவாயில்ல, இவ்வளோ பேசஞ்சரோட உயிர் கூட அவங்க விளையாண்டுருக்காளுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கையோட ப்ரூஃபை போலீஸ்கிட்ட கொடுத்து 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான், ரொம்ப இடுப்பு வலிக்குதான்னு கேட்கும்போது 5th month தான் ஆகுது, ஆனால் இவ்வளோ பெயின் இருக்கனால சுத்தமாக முடியல, பேக் பெயினாக இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது, சரி விடுமா நான் தான் இருக்கேன், இல்லை நான் இடுப்பு பிடிச்சி விடுறேங்கிற மாதிரி ஹீரோ பிடிச்சி விட்டுட்டு இருக்கும்போது, எனக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ் மார்க் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் போயிடுவேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, எப்படி இருந்தாலும் சரி எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி கப்பலாக இருக்கிற மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சேனலோட பயோவில் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அபவுட்லேருந்து எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க, நல்லா இருந்துச்சு வீடியோன்னு சொல்லுவாங்க, தேங்க்யூ சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவங்க லைஃப் ஸ்டோரியெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நான் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பேன். அப்படி ஒருத்தவங்க வந்து எனக்கு ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து அவங்க ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஷேர் பண்ணதுனால என்னால் அது பையனா பொண்ணான்னு கூட தெரியல. அவங்க என்கிட்ட அதை சொல்லவும் இல்லை. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஒருத்தவங்கள நம்பி லவ் பண்ணேன், நான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் அவங்க லவ் பண்ணேன், எங்கள் லவ் நல்லா தான் போச்சு, நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப ட்ரூவாக ஒன்றா லவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வந்து எனக்கு டைமே கொடுக்காம என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க வந்து என்கிட்ட நோன்னு சொல்லலை, எஸ்ன்னு சொல்லலை, 2த்துக்கு நடுவில் வந்து மெசேஜ் எப்போயாவது நான் பண்ணேன்னா லேட் ரிப்ளை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே வந்து அது டவுனாக ஃபீல் ஆகி நான் யோசிச்சுட்டு நான் போய் கேட்டேன், நீ எதுக்கு வந்து என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்ட்டு. அப்படி கேட்கும்போது 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்து நானே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டு வந்துட்டு நான் வெயிட் பண்ணேன், அவங்க வந்து திருப்பி என்னை கூப்பிடுவாங்க, என்கிட்ட பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நான் மட்டும்தான் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்க்கா, ஏன்க்கா இப்படி நடக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்கும்போது அதில் வந்து பிரச்சனை வந்து பிரிஞ்சால் 2 பேரும் தானேக்கா ஹர்ட் ஆகணும். ஒருத்தவங்க மட்டும் ஹர்ட் ஆகுறாங்க, இன்னொருத்தவங்க நார்மலாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த ஒருத்தவங்க மட்டும்தான் லவ் பண்ணாங்களா, அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களா, எதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நானும் வந்து அவங்கக்கிட்ட பேர் ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்கல, நான் சொன்னது ஒரே விஷயந்தான்,
உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து உங்கள ஏமாத்துறாங்க. ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் லவ் பண்ணால் 2 பேருக்கும் தான் பெயின் இருக்கும். கண்டிப்பாக ட்ரூவாக லவ் பண்ணியிருந்தாங்கன்னா 2 பேருக்கும் பெயின் இருக்கும். ஒருத்தவங்க பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட திருப்பி திருப்பி போயிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து அது ஒரு விஷயமாவே எடுத்துக்கல அப்படின்னா, நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு செவுத்துக்கிட்ட போயிட்டு ஒரு 1000 தடவை அந்த செவுத்துக்கிட்ட நம்ம சொன்னோன்னா, அந்த செவுருக்கு புரியுமா நம்ம சொல்கிறது? அதே மாதிரி தான் அவங்களும். நீங்கள் 1000 தடவை என்ன 2000 தடவை சொன்னாலும், அவங்க அது ஒரு மேட்டரா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டாம். அது வந்து உங்கள் மைண்டில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் ட்ரை பண்ணுறீங்கன்னு தான் நான் சொன்னேன். இந்த ஸ்டோரியை எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அவங்களும் அதான் சொன்னாங்க. இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியணும். நான் இப்போ மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் மூவ் ஆன் ஆகிருவேன். என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட சீரியஸாக இருக்காங்களா இந்த ரிலேஷன்ஷிப்லன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் சும்மா வந்து டைம் பாஸுக்கு உங்ககிட்ட பேசுகிறவங்ககிட்டலாம் வந்து நம்பி உங்களோட ட்ரூ 100% லவ் கொடுக்காதீங்க. எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் தான் உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. அவங்க உங்களை ஜோக்கர் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி சொல்கிற பசங்களெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வயசில் எதுக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க, இப்படி அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே. ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ்லையும் கெரியர்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லவ்வில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரூவாக இருந்தால் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு தடவை உங்கள் பார்ட்னர் மேலே டவுட் வந்துருச்சு, இவங்க வந்து நமக்கு உண்மையாக இல்லைன்னு தோணிருச்சுன்னா, தயவு செஞ்சு டிஸ்டன்ஸ் கீப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தெரிஞ்சுக்கிட்டும் வந்து நான் அவனை மன்னிச்சிட்டேன், அவளை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காதீங்க. இதில் உடனே பொண்ணு தப்பு பையன் தப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த காலத்தில் பையனோ பொண்ணு ஈக்குவலாக எல்லாரும் ஏமாற்ற தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம பார்த்து இருந்துக்கிறது தான் கரெக்டு. இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ ரீசெண்டாக ஒரு ரீல் வந்து ட்ரெண்ட் ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு வேளை பட்டர்ஃப்ளை வந்துச்சுன்னா, அந்த பட்டர்ஃப்ளையை வந்து அப்படியே பரவ விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு கொன்றும். அதுக்கு பதிலாக ஆன்டிபயோட்டிக் போட்டு அதை அப்பயே கொன்றுங்க. அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும்னு. அதே தான் நானும் சொல்கிறேன். லவ்னு ஒன்று வந்துச்சுன்னா, அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓகே. அது ட்ரூ இல்லைன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக விட்டுட்டு வந்துடுங்க. வந்துட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள். உங்களோட ஹெல்த்தும் உங்களோட மைண்ட் செட்டும் தான் முக்கியம். உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டு தான் முக்கியம். ஒருத்தங்களை வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட போய் கெஞ்சிட்டு, நீ தான் என் உயிர், நீ இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது அவங்க உங்களை காமெடியாக நினைப்பாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே சொல்லுவீங்க. ஆனால் அதை அவங்க காமெடியாக தான் யோசிப்பாங்க. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது இந்த ஸ்டோரி இப்போ வரைக்கும் எனக்கு அது பையனா பொண்ணான்னு தெரியல. ஆனால் ஹர்ட்டாக இருந்துச்சு எனக்கு. பாவம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்களே. அந்த ஸ்டோரியை சொல்லும்போது நான் கேட்டேன், இதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்களே, நான் யூடியூப்பில் சொன்னால் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது எனக்கு ஓகே தான். எனக்கு இது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன். நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, யார்கிட்டையும் ஓப்பனாக போய் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது தான், அடப்பாவிகளா எதுக்குடா இந்த மாதிரி ஏமாத்துறீங்கன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஆன்டிபயோட்டிக் எடுத்து முடிச்சு விட்ருங்க. உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்மளோட லைஃப் தான் நமக்கு முக்கியம். எப்போவும் நமக்கு நம்ம மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலே ஃபோக்கஸ் வைங்க. அடுத்தவங்க மேலே ஃபோக்கஸ் வச்சு உங்கள் லைஃப்பை இழந்துடாதீங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.